வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம காடை முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 12 காடை முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பாக்ஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 12 கிடைக்கும். இந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மல்லி இலை கொஞ்சம், 2 பெரிய வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். ஃபஸ்ட்டு நம்ம காடை முட்டையை வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா முட்டை வந்து உடஞ்சி வராமல் இருக்கும். இப்போ இதை கொதிக்க விட்டுறலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வச்சிடலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்து நம்ம விழுது அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். அந்த முட்டை வந்து கொதிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உரிச்சோன்னா ஈஸியாக அந்த ஓடு உரிக்க வரும். இப்போ இதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம இதில் வந்து வத்தல் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தா போதும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த முட்டையை ஓடலாம் உரிச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இதை வந்து உரிச்சிட்டு நம்ம கழுவிடலாம். அப்படின்னா சின்ன சின்ன பீஸா அந்த ஓடு ஒட்டி இருந்தாலும் அது வந்து வாஷ் ஆயிரும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நீங்கள் ரெடிமேடாக யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே கிரைண்ட் பண்ணால் போதும். கிரைண்ட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். இந்த பச்சை வாசனையெல்லாம் போட்டு தூள் வகைகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இந்த பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த முட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த முட்டையோட அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா முட்டையோட அந்த மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான காடை முட்டை வறுவல் ரெடி. இது சாதம், பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம்.